ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா விஷாலே இந்த ஒரு டேகை வச்சு தான்ப்பா 10 வாரம் ஓட்டிகிட்டு இருந்தார். அந்த டேகுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு போலிங் நடந்திருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து அழகாக திஷ்டி சுற்றி போட்டிருக்காங்க சௌந்தர்யா. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பவித்ரா நேற்று நைட்டு ஒரு பக்கம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆன சம்பவங்கள், கரண்ட் லைவ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சலேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு விஜய் விஷால் இந்த ஒரு டேகை வந்து ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்காரு. நான் அதை தப்பு சொல்லலை. இந்த வீட்டோட பெஸ்ட் என்டர்டெய்னர் நான் தான். இந்த வீட்டை விட்டு எலிமினேட் ஆகிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுமே விஷால் தான் என்டர்டெய்னர், விஷால் தான் என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸுமே என்னை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், அது எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக எனக்கு விஜய் சேதுபதி சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட குவாலிட்டிஸ்லாம் வெளிப்படுத்துங்க விஷால். அது நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் நேம் விளையாட்டிங்க, அது மட்டும் 10 வாரங்கள் காமிச்சிக்கிட்டே இருந்தால் போதாது இல்லையா? வேறு காட்டுங்கன்றதுலாம் அட்வைஸ் பண்ணியிருந்தார்ல. நேற்று நைட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போலிங் நடத்தியிருக்காங்க. ஸோ இது பிக் பாஸ் டீம் ஒரு போலிங் நடத்தியிருக்காங்க. அந்த போலிங்கில் பெஸ்ட் என்டர்டெய்னர் இன் பிக் பாஸ் வீட்டில் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதில் சௌந்தர்யாவுக்கு 57%, விஜய் விஷால் 20%, ஜாக்லின் 13%, ஜெஃப்ரி வந்து 8-9%. ஓகே, இதில் நான் தான் என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த விஷாலை விட பன்மடங்கு 3 மடங்கு, எப்படி 1 மடங்கு 2 மடங்குல 3 மடங்கு என்டர்டெய்னர் நான் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா விஷாலை வீழ்த்திருக்கிறார்கள். இது நம்ம என்ன சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் விஷால் அது கண்ணில் பார்த்தா என்ன ஆயிருப்பார் அப்படின்றதான் தோணுச்சு. மக்களே, இது நான் விஷாலை டவுன் பண்ணமோ இது பண்ணுறதுக்கெலாம் இல்லை. இருந்த செக்மெண்ட்டை அதை கம்பேர் மட்டும் தான் பண்ணி பார்த்தேன். அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த போல பார்த்தா அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்ன்றதான் என்னோட கேள்வி, வேற எதுவுமே கிடையாது. இல்லை பல பேர் சொல்றீங்க நடக்கிற உண்மையை சொன்னால் நீங்கள் விஷாலுக்கு எதிராக இருக்கீங்கன்ட்டு. எப்பா, பிபி டீம் ஆன்ஸ் டு விஷால் வின்னு, அவ்வளோதான். அவரை நாமினேஷனில் வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணாங்க. தட்ஸ் இட். அதுக்கேற்ற மாதிரி தான் கேப்டன்சி நடந்துச்சுன்னு சொன்னேன். இதில் பல பேர் நீங்கள் ஏன் அப்படி இதோட இருக்கீங்க? எப்பா, இருக்கிற பாயிண்ட் தானே நான் சொல்கிறேன் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க. இந்த வாரத்தில் யார் ஒட்டுமொத்த வீட்டுக்கும் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் அப்படின்னும் போது 4 பேர் ஓட்டிங் நடக்குது. சௌந்தர்யா, ராயன், ராணோ மற்றும் அருண். அதில் கிட்டத்தட்ட 42% சௌந்தர்யா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதும் 36% அருண் சமைச்சு கொடுக்கணும். எனக்கு வந்து அருண் சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்ன்றத நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சௌந்தர்யா பார்த்தாச்சு, அருண் கொஞ்சம் பார்த்தா அந்த ஸ்கில்ஃபுல்டு சமையல் நான் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கேன். அது ஓட்டு போட்டு எப்படியாவது செஞ்சு விட்ருங்க. அது ஒரு வாரம். ஸோ ஒரு வாரம் நடக்கும் போது அந்த ஒரு வாரத்துக்கு ஓட்டுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை வரையும் வெயிட் பண்ணி ஓட்டு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதை சொல்கிறேன். இன்னைக்கு காலைல முத்துக்குமரன், சாச்சனாவாகிய மாறிய முத்துக்குமார் அப்படின்றது அப்படியே சொல்கிறார். எப்பவுமே சாச்சனா வந்து சீக்கிரமாக எழுதிட்டு எதனா ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டால் அழகாக வந்து எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. இன்னைக்கு முத்துக்குமார் தான் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டார். என்னன்னு தெரில, சட்டை போட்டுக்கிட்டாரு, பேண்ட்டை போட்டு ரெடி ஆகிட்டு வந்து மஞ்சரிக்கிட்ட ஏதோ ஒன்று கேட்டிருந்தாரு. இப்போ சரி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கேட்டும்போது என்ன கேட்காத, பவித்ரா த ஃபயர் மோடு இருக்கா, ஃபயர் மோடு கிட்ட போய் கேளு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சௌந்தர்யா அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு நின்றுட்டு என்னதான் சொல்ல வர சொல்லித்தொலை அப்படின்ற மாதிரி இருந்தது முத்துக்குமார். அதுக்கப்புறம் ஓடிப்பாங்களே மக்களை, இப்படி சுற்றி இப்படி நெட்டு ஓடிப்பாங்களே, அந்த மாதிரி சுற்றி போடுன்னு என்ன பண்ணப்ப அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யா கேட்டேன். இப்படிமா சுற்றி உடைமா அப்படின்ற மாதிரி, திஷ்டி சுற்றி போடுமா, கண்ணு வச்சிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து முத்துக்கு திஷ்டி சுற்றி போட அத்தனை நெட்டு உடைய பத்தியா உடையுது பத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு சங்கமம் நடந்துட்டு இருந்தது. ஸோ முத்து காலையிலேயே ரொம்ப ஆர்வமாக இருக்கார், ஏதோ பெருசாக செய்ய போகிறார் போல இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரிகிறது மக்களே. இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யா வந்து விஜய் விஷால் கிட்ட பேசுகிறாங்க. உனக்கு நீ கேப்டன் ஆனாலும் ஓகே, ஜாக்லின் கேப்டன் ஆனாலும் ஓகே, முத்துக்குமார் கேப்டன் ஆனாலும் ஓகே, யார் கேப்டன் ஆனாலும் ஓகே, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்காங்க. பட் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம ப்ரோமோ மூலியமாக தெரிந்து விட்டது இல்லையா? இது ஒரு பக்கம் நம்மளால் பார்க்க முடிச்சு. இன்னொரு பக்கம் காலையிலே ஜெஃப்ரி மற்றும் ரஞ்சித் வந்து விஜய் சேதுபதி சார் நேற்று ஒரு வார்த்தை ஹைலைட் பண்ணியிருப்பேன். பாட்டு எழுது, நிறைய பாட்டுகள் எழுதிட்டே இருக்கணும் போது காலிலேருந்து தீவிரமாக பாட்டு எழுதி ஸோ நம்ம வந்த வேலையை பார்ப்போம்பா அப்படின்ற மாதிரி இறங்கி வேலையை பார்க்குறாரு. ஆனால் ஜெஃப்ரி எனக்கு ஒரே
ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன் அப்போ உங்ககிட்ட, யாருக்காவது உண்மையாக இருந்துடுறா தயவு செய்து. இப்போ அந்த சாச்சனாலாம் சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கேன்னா பார்த்துக்க. சாச்சனா சொல்கிறான் அவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான், அந்த டீமு கூட இருப்பான், அப்படி அவங்களோட நெகட்டிவ் அவங்க கிட்ட சொல்ல மாட்டான், பின்னாடி போய் மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பான் போது சச் ஒஸ்ட் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பச்சுவந்தி ஜெஃப்ரி அப்படின்றதெல்லாம் உடைச்சிருக்காங்க. தயவு செய்து மாற்றிக்கணும். அடுத்து நேற்று பவித்ரா வந்து ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. ஏன்னா வீக்கெண்டில் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் சொன்னால் நீங்கள் பேசணும், உங்களுக்காக நிற்கணும்னு சொல்லும்போது அவங்க எதிர்பார்க்கல, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் இப்படி தாங்க பழகிருக்கேன், 29 வருஷமாக நான் இப்படி தான் வளர்ந்துருக்கேன், இப்படி தான் பழகிருக்கேன், சடனாக அதை விட்டு வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அப்படி தான், பல பேர் அடித்தாலும் நான் தாங்கிட்டு போகிற நபர் தான் அப்படின்ற மாதிரி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஆறுதல் சொல்கிறாங்கன்னா, இப்படி ஹோஸ்ட் வந்து சொல்கிறாருன்னா அதில் ஏதோ காரணம் இருக்குது, ஸோ அதை நீ பிரேக் அவுட் பண்ணிட்டு வா, நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லி பல விஷயங்கள் நீ ஓப்பனாக வந்து பேசு, இது இறங்கி ஆட ஆரம்பி, ஃபீல்லாம் பண்ணாதன்ற மாதிரி பவித்ராவுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் சாங் என்னென்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர் சாங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க மெயின் டோருக்கு முன்னாடி உட்காந்துட்டு விஷால், ஜெஃப்ரி, அன்ஷிதா மற்றும் பவித்ரா உட்காந்துட்டு என்னென்னா பவித்ரா இது சௌந்தர்யா கார் ஓட்டுற மாதிரி, கார் போய் இடிக்கிற மாதிரி, கார் வந்து பிரேக் போட்டால் உள்ற மாதிரி சில ஃபன் ஆக்டிவிட்டீஸ் காலையே நல்லா இருந்துச்சு. இதுதான் தற்போதைய லைவ் அப்டேட். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேப்டன்சி டாஸ்க் ஆரம்பிக்கும் போது அந்த திருப்பங்களோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.